இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன்ல போட்டுக்கோங்க. அவன் தம்பியா, ஃப்ரெண்டா, இல்ல நீ தூக்கி வளர்த்த மகனா? மூடும் தானே. என்ன சொந்தம், என்ன போனா என்ன, வந்தா என்ன, உறவுக்கு ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஏவிஎம் டெக். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கான லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் எஃபெக்ட்டு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீட் மார்க் ப்ரீசெட்டு. ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணுற இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிங்க. ஓகே, அதுக்கடுத்து நான் வந்து இமேஜ் வந்து ஆல் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல்ஸ் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவையானவங்க பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் டச் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்கப்பா. ஓகே, இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா 100 செட் பண்ணிருக்கேன். மறக்காம பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக்கை தட்டி விட்டு செதற விட்டு பறக்க விட்ருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண பீட் மார்க் ப்ரீசெட்டுக்கு போயிடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் எழுதியிருக்கும். இந்த டெக்ஸ்ட்டில் எழுதியிருக்க ஃபாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஆல் மெட்டீரியலில் இருக்கும். அதை போய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இம்போர்ட் பண்ணுறங்க. டவுன்லோட் பண்ணி எப்படி இம்போர்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணோடனே எடிட் டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் வரும், அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன ஃபாண்ட் இருக்கோ காட்டும். அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏரோ மாரி ஒரு பட்டன் இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ண உடனே வந்து வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்ன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 3 பட்டன் இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட்டட் ஃபாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் ஓப்பன் பண்ண ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் அந்த ஃபாண்ட்ஸ் இருக்கோ அந்த ஃபாண்ட்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் பண்ணுறேன். இதை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் கொடுங்க. செலக்ட் கொடுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆகிடும் அந்த டெக்ஸ்ட்டு. ஓகே, இது போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாண்ட்டு இம்போர்ட் பண்ணி அதுக்கான எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் அந்த ஃபாண்ட்டை கொடுத்துருங்க. ஓகே, இது போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாண்ட்ஸ் வந்து இது பண்ணணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கான ஷேக் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வெப்சைட்டில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸ் காப்பி பண்ணிக்கிறேன். எஃபெக்ட்ஸ் ஃப்ரீ செட் இருக்கும், அது உள்ளே போய்க்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸ்க்கான ஒரு ப்ரீசெட் இருக்கும், டெக்ஸ்ட்டுக்கான ப்ரீசெட்டு. இது வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணி எஃபெக்ட்ன்ற ஆப்ஷன் உள்ளே போய்க்குங்க. இதில் 3 டாட் பட்டன் இருக்கும், அதை டச் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு போயிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னா இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு வந்து நிறைய இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே டச் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேங்க. அதுக்கு நீங்கள் பேஸ்ட் பண்ணுறது என்ன பண்ணால் நீங்கள் அந்த டெக்ஸ்ட் டச் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் உள்ளே போய்க்கோங்க. 3 டாட் பட்டனை டச் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அவ்வளோதான், சிம்பிள் தான். நீங்கள் கொடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் வந்து பேஸ்ட் ஆகிடும். ஓகே, அது போல் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பேஸ்ட் பண்ணுறேங்க. இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டுமே அதுமாதிரி பேஸ்ட் பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது போல் நீங்களும் உங்களோட டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது போல் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 டெக்ஸ்ட் இருக்குது, பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, டெக்ஸ்ட்டுக்கு எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா வந்து எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு முடிஞ்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் இது ஆட் பண்ணணும், இமேஜஸ் ஆட் பண்ணணும். உங்களுக்கு இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆல் மெட்டீரியலில் இருக்கும், நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணி சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு இருக்கும். டெக்ஸ்ட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் அதுமாரி ஆட் பண்ணலாம். அதுக்கான வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஆல் மெட்டீரியலில் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸியாக போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் பட்டன் கொடுங்க. மீடியாவில் போயிடுங்க. மீடியாவில் போனோம்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க அந்த ஃபைலு வீடியோ இருக்குது, டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோவை டச் பண்ணி மேலே 3 டாட் பட்டன் இருக்கும், அதை டச் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியான்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஃபில் கம்போசிஷன் ஏரியா மாற்றிக்கோங்க. மாற்றி உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்ட் முடிகிற வரைக்கும் மட்டும்தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே தேடாக ஒரு ஆப்ஷன் வரும், அந்த கட்டு கொடுங்க, கட் ஆகிடும்.
ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் டெம்ப்ளேட் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீனோட அட்டாச் பண்ண என்ன பண்ணணும், வீடியோ அட்டாச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணோன்னே கீழே வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டிங் அண்டு ஒப்பாசிட்டின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டார்க் அண்ட் இருக்கும், ரெண்டாவது லைட் அண்ட் இருக்கும். லைட் அண்ட் டச் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் இருக்கும், அப்போ தான் வந்து ஸ்க்ரீனோட பிளெண்ட் ஆகும். கொடுத்து டிக் கொடுத்துருங்க. ஓகே, இது போல் நீங்கள் எந்த ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஒரு மெத்தட் தான், இது ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஷோக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்லாமே சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கொடுங்க, இமேஜஸ் உள்ள போய்க்கோங்க. 3 டாட் எந்த ஒரு இமேஜஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணாலும் மேலே 3 டாட் பட்டனை டச் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியான்ற மாதிரி கொடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷனாக இருக்கும், ஃபிட் கம்போசிஷன் தான் ஃபிட் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் டு கம்போசிஷன் ஏரியான்ற மாதிரி இருக்கும். இது வந்து எப்படின்னா உங்களோட இமேஜஸ் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்மாலாக இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டேன். அடுத்து இருக்கிற ஏரோ பட்டன் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணணும் உங்களை அடுத்த இதுக்கு போகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தேடாக இருக்கிற ஆப்ஷன் கொடுத்து டச் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததாக இன்னொரு இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இமேஜஸ் போதும். இதை உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷேக் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு உங்களோட எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க. ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் உள்ளார போய்க்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பஸ் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்கான வந்து எஃபெக்ட்டு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸ்க்கான எஃபெக்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 எஃபெக்ட்ஸ்லாம் கிடையாது, ஒரே ஒரு ஷேக் எஃபெக்ட் தான். இதை நம்ம பார்த்திங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம் எல்லா இமேஜஸ்க்கும், இருக்கிற எல்லா இமேஜஸ்க்கும், அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் காப்பி பண்ணிக்கிறேன். எஃபெக்ட்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் டச் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க, காப்பி ஆகிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணியிருக்க எல்லா இமேஜையும் பார்த்திங்கன்னா சிம்பிளாக எஃபெக்ட்ஸ் உள்ள போய்ட்டு பேஸ்ட் பண்ணுறேன். இமேஜை டச் பண்ணிக்கோங்க, எஃபெக்ட்ஸ் உள்ள போங்க. 3 டாட் பட்டனை டச் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட்ஸ்ன்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணி நீங்கள் பேஸ்ட் கொடுத்துவாங்க. அடுத்ததாக இன்னொரு இமேஜஸ் இருக்குது. நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு 2 இமேஜஸ் மட்டும் போதும். எஃபெக்ட்ஸ் உள்ள போய் 3 டாட் பட்டன் டச் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா வந்து முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேக் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஓகே, அவ்வளோதான் அந்த எஃபெக்ட்ஸு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஒரு டெம்ப்ளேட் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கான ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ணிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸ்க்கான ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஓகே, இப்போ வந்து 3 டாட் பட்டன் டச் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் பட்டன் டச் பண்ணிக்கோங்க. மீடியாவில் போய்ட்டு அந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துக்கிறேன். இது போல் டெம்ப்ளேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் அதிகமான வீடியோ இருக்குது, நீங்கள் அதை கொடுத்து கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணால் அதே ஃபார்மேட் தான். டச் பண்ணிக்கோங்க, 3 டாட் பட்டனை டச் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் சைஸோட வந்து ரேஷியோட கரெக்டாக ஃபிட் ஆகிடும். அடுத்ததாக என்ன பண்ணணும்னா வீடியோவை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் உள்ள போயிடாதீங்க, பிளெண்டிங் அண்டு ஒப்பாசிட்டின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணி செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், தேர்டாக லைட் ஹேண்ட் இருக்கும். லைட் ஹேண்ட் டச் பண்ணி ஸ்க்ரீன்ற ஆப்ஷன் கொடுத்து டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளெண்ட் ஆகிடும் கரெக்டாக உங்களோட ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாரி, வீடியோவோட சைஸ்க்கு ஏற்ற மாரி. இப்போதையும் உங்களுக்கு சூப்பரான பர்ஃபெக்டான எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். இது போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கிற எல்லா இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸ் ஆட் பண்ணிவிட்டு உங்களை அந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதோட கட் பண்ணிக்கலாம். கடைசியாக ஃபைனலாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் ஈஸியாக மொபைல்லே அழகாக எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரீசெட்டாக கொடுத்துருப்பேன். உங்களுக்கு நீங்கள் இது எப்படி எடிட் பண்ணணும், இந்த ஷேக் எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி எடிட் பண்ணணுன்ற மாதிரி நீங்கள் யாருமே இது வரைக்கும் அந்தளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்து யாரும் கேட்கல. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீசெட்டாக தான் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீசெட்டாக கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா XML ஃபைலாக கொடுத்துருக்கேன். XML ஃபைல் எப்படி இம்போர்ட் பண்ணணும் அதுக்கான வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் வீடியோ மறக்காமல் வாட்ச் பண்ணி எப்படி இம்போர்ட் பண்ணணுன்ற ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகே நண்பா, இது போல் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வேணும்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் டச் பண்ணி ஆளில் போடுவேன் நண்பா. அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.